அமைச்சர் பதவியா ஜாமீனா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, திங்கட்கிழமை 2 மணிக்குள்ள சொல்லுங்க. அது ஜாமீன் கொடுக்கும் பொழுதே சில விஷயங்கள் சொல்றாரு. நீ ஜாமீன் விதிகளை மீறினாலும், சாட்சிகளை கலைக்கிற வேலையை தான் பண்ணாலும், இல்லை இந்த ஜாமீன் விதிகளுக்கு ஏதாவது புறம்பா நடந்தால், அப்ப மணீஷ் சிசோடியா செந்தில் பாலாஜியை விட நீண்ட ஆண்டு காலம் சிறையில் இருக்காரு மதுபான கொள்கை வழக்குல. அப்போ மணீஷ் சிசோடியாவே வர முடியாதுன்னா செந்தில் பாலாஜி வரவே முடியாது. இந்த வழக்குல இவன் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு வகையில யாராவது ஒரு சாட்சியை இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஆனா இந்த நேரத்துல இது மாதிரி ஒரு மாற்றம் வருதுன்னா ஏன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது? மிலாட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் சுப்ரீம் கோர்ட் போவேன், நீங்க எங்க வேணா போங்க, இது ஏன் கோர்ட்டு. ஒரே நாள் தான் அன்னைக்கு நைட்டே யாரும் சொல்லிட்டாங்க போட கூப்பிட்டு, எல்லாம் தெரிஞ்சு போய் பாய 3 நாள் திறக்கவே இல்லை. இவ்வளவு சீக்கிரம் வந்தது கூட பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. இது அப்படியே இருக்கும். திடீர்னு சில சமயம் வந்து வழக்குகள்ல வந்து கோவத்தை காட்டுவாங்க. தள்ளி தள்ளி உடமாட்டேன், உன்னை காலி பண்ணுவேன். இந்த கிரே லிஸ்ட் அதான் அண்ணன் தண்ணி பழம் கூட யாரும் அப்படின்னு ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி. தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு தமிழக அமைச்சர்களுக்கு எதிராக 4 உத்தரவுகள் நீதிமன்றத்துல வந்திருக்கு. அதுல ஒரு அமைச்சருக்கு எதிராக 2 உத்தரவுகளும், 3 அமைச்சர்களுக்கு எதிராக, 1 கவர்மெண்ட்டுக்கு எதிராக. சரி, அப்படி வேணா வச்சுக்கலாம். இல்ல நம்ம முக்கியமான பேசணும்னு நினைக்கிறது திரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் 2 உத்தரவுகள் வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்துல இருக்கிற விஷயங்களை முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். அதுல நீங்க இந்த ஜாமீன் கொடுத்தது தொடர்பா தொடர்ச்சியான சிக்கல்கள் இருந்துட்டே இருந்தது. செந்தில் பாலாஜி தரப்புலையும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அமைச்சர் பதவியா ஜாமீனா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, திங்கட்கிழமை 2 மணிக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு நீதிபதிகள் கடுமை காமிச்சிருக்காங்க. எந்த ஆப்ஷனை பிக் பண்ணுவாரு? நீங்க எடுத்தோடனே பவர்ஃபுல் மினிஸ்டர் வர்றீங்க, ரைட்டு, நானும் அதே வரேன். அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீதிபதிகள் கோவப்படுறதுக்கான நியாயம் உங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி இந்த பிஎம்எல் ஆக்டில் அரெஸ்ட் ஆகி அவர் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார். அந்த காலகட்டங்களில் பிஎம்எல் ஆக்டுன்றது அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஜெயில்ன்றது பண்ணலாம், பெயில்ன்றது ரொம்ப இதுதான் அப்படின்றது. சாரி, பெயில் ரூலு, ஜெயில் எக்ஸம்ஷன் அப்படின்றது. ஜெயில்ன்றது எப்போது தான், பெயில் தான் மெயின் அப்படின்றது தான் இது. ஆனால் பிஎம்எல் ஆக்டுக்கு அது செல்லாது. அப்புறம் ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்ன இருந்த சூழ்நிலை இல்லை, இது வேற, இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி இல்லை, மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சுன்னு நீதிமன்றத்தை நம்ப வைக்கணும். இதை ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது எதுவுமே இவருக்கு ஆகலை. ஏன்னா இவர் அமைச்சராக தொடர்ந்தார், அப்புறம் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். அப்போ இலாகா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்றாரு, இப்போவும் இவர் பவர்ஃபுல்லாக தான் இருக்காருன்ற மாதிரிலாம் அந்த ட்வின் கண்டிஷனில் அந்த பிரச்சனைலாம் வந்தது. எல்லாத்துக்கும் மேலே பிஎம்எல் ஆக்டில் விடுதலை கிடைக்கிறது சாத்தியம் இல்லைன்னு இருந்தது. இந்த நேரத்தில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா, அவர் பொதுவாகவே அமலாக்கத்துறைக்கு எதிரானவர். பிஎம்எல் ஆக்டில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் தொடர்ச்சியாக இது பண்ணுறாரு. பல தடவை அமலாக்கத்துறையை கண்டிக்கிறாரு. நீங்கள் வானலாவே அதிகாரமா, பிஎம்எல் ஆக்ட் இருக்குனால எத்தனை வழக்கு வேணால் போடுவீங்களா அப்படி இப்படின்னு கண்டிக்கிறார். மணீஷ் சிசோடியா வழக்கு, சத்யேந்திர ஜெயின் வழக்கு, கெஜ்ரிவால் வழக்கு, இந்த மாதிரி பல வழக்குகள் பிஎம்எல் ஆக்டில் இருக்குது. மணீஷ் சிசோடியாவும் சத்யேந்திர ஜெயினும் வெளியவே வர முடியல. ஏன் வர முடியலன்னா பிஎம்எல் ஆக்டுக்குள்ள வர முடியாது. அப்போ மணீஷ் சிசோடியா செந்தில் பாலாஜியை விட நீண்ட ஆண்டு காலம் சிறையில் இருக்காங்க மதுபான கொள்கை வழக்குல. அப்போ மணீஷ் சிசோடியாவே வர முடியாதுன்னா செந்தில் பாலாஜி வரவே முடியாது அப்படின்றதான் எல்லாருடைய பார்வை. இந்த நேரத்தில் தான் ஓகா இந்த இதை சொல்றாரு. நீண்ட காலம் சிறையில் இருக்கிறாங்க. ஆர்டிகல் 21ல் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னதான் பிஎம்எல் ஆக்ட் இருந்தாலும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு நீண்ட காலம் அது விசாரணை நடந்து அது முடிகிற வரைக்கும் சிறையில் வைக்கணும்னு அது அவசியம் தான். அப்போதான் இந்த விஷயத்த சொல்றாரு, பெயில் இஸ் த ரூலு, ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது இந்த விஷயத்துல நான் இப்படி பார்க்குறேன்னு மணீஷ் சிசோடியா ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்தடுத்து இவர் கெஜ்ரிவால் எல்லாமே இதை பயன்படுத்தி வர்றாங்க.
அது வரும்பொழுது நம்ம இந்த இதை பார்க்குறோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு போடுறேன், ஆரம்பத்திலே போடுறேன், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அப்போ என்ன திட்டுறாங்க. அதுக்கு பிறகு இந்த இது விசாரணைன்னு வரும்பொழுது அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். இந்த வழக்குல இத்தனை ஆயிரம் சாட்சிகள் இருக்காங்களே, எப்போ வழக்கு இதே தான் மணி சிசோடியா வச்சார். இவருக்கு கேட்குறாரு, இவர் எவ்வளோ பேர் விசாரிச்சு எப்போ முடிப்பீங்க அப்படின்னு இந்த கேள்வி. இல்லை சிறப்பு நீதிமன்றத்தில் போனாலும் நீங்கள் எவ்வளோ டைம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்போ நம்மளுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு இந்த வழக்கு போகிற போக்கு இவருக்கும் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த வழக்கு கரெக்டாக அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. ஜாமீன் கொடுக்கும்பொழுது ஜாமீன் கிடைக்கணும், அந்த இந்த ட்வின் கண்டிஷன் ஒத்து வரணுன்றதுக்காக ஜாமீனுக்கெல்லாம் முன்னாடியே அமைச்சர் பதவியில் வந்து விலகப்பட்டு எம்எல்ஏவாக இருக்கிறான்றதையும் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜாமீனை அப்ளை பண்ணுறதுக்காக அது பண்ணுறாங்க. அந்த ஜாமீன் கிடைக்கல, நிராகரிக்கப்படுது. அவர் அமைச்சர் பதவி இல்லாமலே எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆனாலும் அவர் அந்த ஜெயிலில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். இப்படி இருக்கிற கண்டிஷனில் தான் இவர் அமைச்சராகவும் இல்லை, சாட்சியை கலைக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ஆர்டிகல் 21 பிரகாரம் அவர் பர்சனலாகவே இந்த மாதிரி விவகாரங்களில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஜாமீன் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு கொடுத்த 2-3 நாள் அமைச்சராக அது ஜாமீன் கொடுக்கும் பொழுதே சில விஷயங்கள் சொல்றாரு. நீ ஜாமீன் விதிகளை மீறினாலும் சாட்சிகளை கலைக்கிற வேலையை தான் பண்ணாலும் இல்லை இந்த ஜாமீன் விதிகளுக்கு ஏதாவது புறம்பா நடந்தால் நீங்க தாராளமாக வரலாம், ஜாமீனை ரத்து செய்ய கோரலாம் அப்படின்றாரு. ஒரு செக் வச்சு தான் அனுப்புறாரு. ஆனால் வந்தோன்னே அமைச்சர் ஆகுறாரு. இது அப்படி போகுது. பல விஷயங்கள் மீறப்படுது, சாட்சிகள் வர முடியல. ஒரு அரசு சாட்சி எங்கே போனாருன்னு தெரியல, அவர் அந்த வந்துக்கிட்டு இருந்தாலும் அது வரல. இப்படிலாம் வரும்பொழுது மறுபடியும் கோர்ட்டுக்கு வர்றாங்க. உடனே அமைச்சரானது அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் சில கேள்விகள் வைக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல வந்து அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுது. மறுபடியும் இந்த கேஸ் கொஞ்சம் இன்னொரு 2-3 இதுன்னு வரும்பொழுது கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ நீங்க அமைச்சர் பதவி நீடிக்கலாமா, அதை பத்தி சொல்லுங்க, முடிவு எடுத்துருவாங்கன்ற மாதிரி இது பண்றாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு இவர் கொஞ்சம் இழுக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு பதில் வந்து சொல்றாங்க, அது கொஞ்சம் என்னுடைய இது உரிமைன்ற மாதிரி ஏதோ ஒன்று பதிவு பண்றாங்க. இது எல்லாமே அவர் ஓகாவே கோவப்படுத்துது. இப்போ ஆர்குமெண்ட்ல இன்னைக்கு ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு. இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு. நான் இவருக்கு பெயில் கொடுத்தது மெரிட் அடிப்படையில் அல்ல, அதாவது நியாய அடிப்படையில இவருக்கு அநியாயம் நடந்திருக்குன்னா நான் கொடுக்கல. மனித உரிமை அந்த கான்ஸ்டிடியூஷன் 21 பிரகாரம் அடிப்படை உரிமைகள் அடிப்படையில இவர் ஒருத்தருக்கு ஜாமீன் நீண்ட காலம் இதுல ஜெயிலில் வைக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில இவருக்கு நான் ஜாமீன் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். இன்னொன்னு நாங்க பிஎம்எல் ஆக்ட்ல ஜாமீன் எப்படி கொடுக்க கூடாதுன்றது இருக்கு. அதை மீறி தான் நாங்க வந்து இந்த விஷயத்துல நாங்க ஆர்டிகல் 21 பிரகாரம் நாங்க கொடுக்குறோம். அது எவ்வளவு சிக்கல்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கபில் சிபில்கிட்ட கேட்குறாரு. ஆமா தெரியும், நாங்க டெய்லி நாங்க பண்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதுல இவர் வந்து இப்படி நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயம் இல்ல. அவர் வந்து எங்கேயுமே தன்னை அமைச்சர்னு சொல்லிக்கலையா? அமைச்சர்னு சொல்லிக்கணும்னா இவர் வந்து சாட்சிகளை வரவிடாம பண்ற வேலைலாம் பண்ணுவாரு. இன்னொன்னு நாங்களும் இவரு ஜாமீன் கொடுக்கும்போது இவர் அமைச்சரா இல்லையே, அமைச்சரா இவர் பதவி ஏத்துக்க அனுமதி நாங்க எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு திருப்பிட்டு கேட்கறாங்க. அதோட முகுல் ரோத்தகி அப்படின்னு நிறுத்திக்கிறாரு அவர் வாதத்தை. அதுக்கப்புறம் கபில் சிபில் தான் வாதத்தை தொடர்றாரு. இல்லாட வேணா ஒரு ஐடியா சொல்றேன், வேற நீதிமன்றத்துக்கு வேறு மாநிலத்துக்கு மாத்திக்கலாம். நோ 1000க்கு மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க, முடியாது அப்படின்றாங்க. அந்த இடமும் அடைச்சு போகுது. அப்போ நாங்க பரிசீலிக்கிறோம். நாங்க வந்து அப்படி இல்லை 2026 ஜனவரி மேலதான் இதெல்லாம் வரப்போகுது. அப்ப சூழ்நிலை எப்படியோ இந்த இதுக்குள்ளலாம் நான் வர விரும்பல. என்ன மாற்றம் வரும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க சொன்னது ஜாமீன் கொடு. இவர் ஒரு அமைச்சரா இருந்து குற்றம் புரிந்தாருன்னா நாங்க ஜாமீன் இவரு மேல வழக்கு வந்து கைது செய்யப்படுகிறார். ஆனால் நாங்க கொடுக்கும் பொழுது இவரு அமைச்சரா இல்லை, ஆனா மறுநாளே இவர் அமைச்சரா ஆகுறாருன்னா இது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்துல கேட்குறாங்க. அப்ப அமைச்சரா இருக்கும்போது குற்றம் புரிந்தான்றப்போ நாங்க இவர் வழக்குல அமைச்சரா இல்லைன்னு வழக்கு ஜாமீன் கொடுக்கும் போது இவர் அமைச்சரா ஆனாருன்னா அப்ப மறுபடியும் இதை பண்ணலாம், சாட்சிகளை மிரட்டலாம்ல, எல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீங்க முடிவு பண்ணீங்க, இதுக்கு மேல நான் ஆர்குமெண்ட் வைக்கல, நாங்க மண்டேக்குள்ள ஒரு முடிவு இல்ல முடிவு பண்ணீங்க, ஜாமீனா அமைச்சர் பதவியா முடிவு பண்ணீங்க அப்படின்றப்ப அன்னைக்கே அப்பவே கொடுக்குற மாதிரி ஒரு இது வருது. இவர் வந்து மிலாடில இந்த மாதிரி நாங்க வந்து அப்படி பண்றோன்றப்போ ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்றாப்புல. அப்பதான் துஷார் மேத்தா உள்ள போகுது. இவங்க இப்படிதான் டைம் கேட்பாங்க, இதே மாதிரி இழுத்தடிப்பாங்க, இந்த மாதிரி விஷயம் தாங்கன்னா இல்ல நாங்க டைம் கேட்டது
ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு இல்ல, முடிவெடுத்து முடிவு சொல்றதுக்கு. அப்ப இது என்னன்னா, அந்த இவரு அந்த அவங்க எதிர்பார்த்தது ட்வின் கண்டிஷன்ல ஒண்ணு, இவர் அமைச்சரா இல்ல. இப்ப இவர் எந்த செல்வாக்கும் இல்லாதவரா இருக்கிறார். வழக்கை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ஒரு சராசரி ஒரு எம்எல்ஏ அதை கூட அப்ப கேட்பாங்க. எம்எல்ஏவா இருந்தா இல்லைன்னா அமைச்சரா இல்லைன்னா எம்எல்ஏவா இருக்கீங்களா, செல்வாக்கு தானே அப்படின்வாங்க. இல்ல அந்த மாதிரி கிடையாது அப்படின்லாம் பதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் அப்படிதான் போவார்னு பார்த்தா இவர் அமைச்சரும் ஆகி செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறார் அப்படின்றப்ப, இன்னொன்னு நீதிபதிகளும் மனிதர்கள், அவங்க அனைத்தையும் பார்ப்பாங்க. பேப்பர் படிக்க மாட்டாங்களா? அப்போ டாஸ்மார்க் ரெய்டு அடுத்து மற்ற விஷயங்கள் பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்களை அவங்க நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்குமெண்ட்ல வரும்பொழுது லாக் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா லாக் பண்ணுவோம். அதுதான் இந்த விஷயத்துல நடந்தது. அப்போ திங்கட்கிழமை நீங்க வந்து பதில் சொல்லுங்கன்னா, எனக்கு தெரிந்து திங்கட்கிழமை இவங்க ரெண்டுல ஒரு முடிவு சொல்லணும். ரெண்டாவது முடிவு எப்படி எடுப்பாங்க? நான் அமைச்சரா இருக்கிற சிறைக்கு போறேன்னா, ரெண்டும் ஒண்ணு தானே. சிறைக்கு போயிட்டா நீங்க அமைச்சரா இருந்து என்ன பையன்? அப்போ இப்போ இன்னைக்கு அநேகமா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ இதுல நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட், நீதிபதிகள் சொல்றதும் ஒருவேளை அவர் எம்எல்ஏவா இருந்தா கூட சாட்சிகளை கலைக்க மாட்டாருங்கிறது. அப்போ ஒரு பவர்ஃபுல்லா தானே இருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா ஓரளவு பவர்ஃபுல் தானே. அப்பவும் சாட்சிகளை தடுக்க முடியும், குழப்ப முடியும், இது பண்ண முடியும். இதுக்கு அமைச்சருங்கிற அந்த ஒரு இதை மட்டும் காரணம் வச்சு சாட்சிகளை கலைச்சிட்டாருன்னு சொல்றது நம்ம அவரு பவர்ஃபுல்லா தான் எப்படி இருந்தாலும் சாட்சிகளை கலைக்க முடியும். நான் அனுமதி கொடுத்துறேன், ஜாமீன் தானே கொடுத்தேன், நீங்க அமைச்சரா பதவி ஏத்துக்கு நான் உங்களை சொல்லியே. அப்ப நீங்க இப்ப தூக்கிட்டு வந்து நாங்க அமைச்சரா இருக்கிறதுனால நீங்க சொல்ல, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கல. இவரு வந்து அமைச்சரா இருந்தால் இந்த பாருங்க, இவங்க இடி வச்சதுல வைக்கிறாங்க. ஒரு அரசு தரப்பு சாட்சி வந்துகிட்டு இருந்தவரு நடுவழியில இல்ல, இவரு இந்த மாதிரி பவர்ஃபுல், இவரு எம்எல்ஏவோட அமைச்சர் பவர் இல்ல. கரெக்டா? நீங்க ஆனா செந்தில் பாலாஜின்ற தனிநபரும் பவர் தானே. அது நீங்க இப்போ கோர்ட்டுக்கு வெளியே ஆர்குமெண்ட்டுக்கு பல விஷயம் பேசலாம். சட்டம் வந்து அமைச்சராக இவர் தொடர்கிறார், அமைச்சரா மறுநாளே பதவி ஏற்கிறாருன்னா இவர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படி பாக்குறாங்க. அப்புறம் இவர் அமைச்சரா இருந்தா எவ்வளவு பவர்ஃபுல். அதனாலதான் நான் சொன்னேன், அவர்களும் மனிதர்கள், பேப்பர் படிப்பாங்க, பல விஷயங்கள் படிப்பாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க ஆர்குமெண்ட்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா அது அவங்க உள்ள இருக்கும். இப்போ ஒரு நீதிபதிக்கு நீங்க ஒரு குற்றவாளின்னு தெரியும், எதிர் தரப்பு வந்து குற்றமே செய்யலன்னு வாதாடும் பொழுது நீதிபதிக்கு தெரிஞ்சே சந்தர்ப்ப சாட்சி இல்லாதனால அவங்க குற்றவாளின்னு தான் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு தெரியாதா? ஆனா கொஞ்சம் மாத்துனா, அந்த எந்த படம் பாத்தீங்களா, மனிதன், ராதாரவி, உதயச்சந்திரன் உதயநிதி நடிச்சது. அதுல அவர் சொல்லுவாரு, இந்த வழக்குல இவன் குற்றவாளின்னு எனக்கு தெரியும், ஆனா ஏதோ ஒரு வகையில யாராவது ஒரு சாட்சியை இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஆனா இந்த நேரத்துல இது மாதிரி ஒரு மாற்றம் வருதுன்னா ஏன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. மிலாட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் சுப்ரீம் கோர்ட் போவேன், நீங்க எங்க வேணா போங்க, இது ஏன் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை அனுமதிப்பாரு. சினிமாவுக்கு அது பொருத்தம். ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டைம்ல ஆர்குமெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த கோர்ட்டு படத்துல கூட ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு போயிட்டு ரீகால் கொடுக்கறது வந்து பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் சினிமாக்காக ஒரு சில சீன்கள் சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நீதிபதிகள் இந்த விவகாரங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களும் மனிதர்கள், அவங்களுக்கு தெரியும். ஆனா அது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கும் பொழுது சட்டம் என்ன சொல்லுது அது படிக்காரம் சீனியர் கவுன்சில்கள் முகுல் ரோத்தையோ கபில் சிப்லோ வச்சு வாதாடும் போது அந்த வாதத்துக்கு அடிப்படையில தான் அவங்க முடிவெடுக்க முடியும். ஆனா என்னன்னா சார், இந்த அவர் ஜாமீன்ல விட்ட அன்னைக்கு வெளியில வந்து திரு என்ஆர் இளங்கோ செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை, அமைச்சராக வேண்டாம்லாம் ஆர்டர்ல எதுவுமே இல்லை, அதனால அமைச்சராக பதவி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையே இவங்க திருப்பிட்டு கேக்குறாங்க, நாங்க அமைச்சராக சொல்லி உங்களுக்கு பர்மிஷன் ஏதாவது கொடுத்தோமான்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க அந்த இன்டர்பிரேஷன் சாதகமா சட்டத்துல வார்த்தைகளை வச்சு எல்லாம் விளையாட முடியாது, அவங்களும் விளையாடுவாங்க. இப்போ துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்கு, தமிழக அரசுக்கு இருக்கு. முதல்வருக்கு தான் அப்படிதான் மசோதா. ஆனால் கவர்னர் வந்து வேந்தரா இருப்பார். ஆனா என்ன உருட்டுனாங்க, கவர்னர் வேந்தர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உருட்டுனாங்க, வேந்தரே முதலமைச்சர் தான் உருட்டுனாங்க. ஒரே நாள் தான், அன்னைக்கு நைட்டே யாரும் சொல்லிட்டாங்க போல, கூப்பிட்டு எல்லாம் தெரிஞ்சு போய் வாய மூணு திறக்கவே இல்லை. சட்டத்துல கரெக்டா எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். துணை வேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்கு இருக்கு, ஆனா அதுக்காக அவர் வேந்தர் ஆயிட முடியாது. வேந்தர் வந்து கவர்னர் தான். அந்த அடிப்படையில தான் வேந்தர் வந்து துணை வேந்தர்களான கூட்டத்தை கூட்டுறாரு. சரி, அப்போ நீங்க இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு அமைச்சராகியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஆகுது.
நாங்க இது மாதிரி உடனடியா இடி போறாங்க, அவர் அமைச்சரா பதவி ஏத்துக்கிறாங்கன்னு அவர் ஏதோ ஒரு 2 வாரத்திலேயே அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்போ ஒரு நடவடிக்கை, நாங்க அப்பயே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தா சிக்கல் வந்திருக்கலாம். அவங்க ஒரு 6 மாசம் இதுக்கு ஒரு காலதாமதம் அப்போ சொன்னாங்க, நாங்க வந்து இதை அப்படி பார்க்கல. அவர் வந்து அப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லல. நான் தான் சொல்றேன், எப்போ வருதோ அப்பதான் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த சொல்ல, ஆனால் நீங்க பண்ணுங்க பார்க்கலான்னு மற்ற இதெல்லாம் ஹியரிங்லாம் இல்ல, ஒருவேளை அவர் இந்த அரசு சாட்சியை கலைக்கல, சாட்சிகள் எல்லாம் ஒழுங்கா வந்துட்டு இருக்காங்கன்னா அமைச்சரா தொடர்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்குமா? ஆமா, அப்ப அந்த தேவையே வந்திருக்காது. அப்ப அவர் அமைச்சரா பதவி ஏற்றது சிக்கல் இல்ல, சாட்சிகளை கலைச்சதுதான் சிக்கல். சட்டப்படி நீங்க அமைச்சரா பதவி ஏற்க கூடாது. இப்போ கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க, நீங்க கோர்ட் இதுக்கு செக்ரட்டரி போக கூடாது, ஃபைல் பார்க்க கூடாது. அதோட அர்த்தம் அவங்க ஸ்பெசிபிக்கா அந்த ஆர்டர்ல இருந்துச்சு, இவருக்கு இல்ல. அந்த ஏரியா அது அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகி வந்த உடனே மூத்த அமைச்சர்களோ மற்றவர்கள் சொன்னதாக கேள்வி, ஒரு 6 மாசம் விடலாம் சார், அதுக்கு பிறகு அவரை அமைச்சராக்கலாம். ஓகே. ஆனா இவங்களுக்கு துடிப்பு, உடனே ஆக்கணும், அந்த போர்ட்போலியோ அப்படியே வச்சிருக்காங்க, உடனே கொடுக்கணும்னு. அதோடைய விளைவும் சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு இருக்கு. இவன் இன்னைக்கு அதானே கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, நாங்க வந்து ஒரு அமைச்சர் ஆகட்டும். அதுக்கு இவ்வளவு அது ஒரு 6 மாசம் டென்யூர் எடுத்துக்கிட்டாங்களே, ஒரு அமைச்சரா இடி போனதுமே நான் உங்களுக்கு எப்ப சொன்ன அமைச்சராக உடனடியாக அந்த கடுமை இப்ப காட்டுற கடுமையை அப்பயே காமிச்சிருக்கலாம்ல. என்ன சினிமாவா இது? அப்படியே மிலா இவர் வந்து இது பண்ணிட்டார் அப்படியா உடனே எழுதி அப்போ திருநாட்டு பிரகாரம் உங்களுக்கு ஆயுள் தரணும் அப்படிலாம் இல்லை. கோர்ட் ப்ரொசீஜர்ன்றது இவ்வளவு சீக்கிரம் வந்தது கூட பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. இது அப்படியே இருக்கும். திடீர்னு சில சமயம் வந்து வழக்குகள்ல வந்து கோவத்தை காட்டுவாங்க, தள்ளி தள்ளி விடமாட்டேன் உன்னை காலி பண்ணுவேன் ஒண்ணுமே இருக்காது. அது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சரி, ஆனா நாங்க ஓகா கிட்டே அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து ஈடிக்கு எதிரானவர். எப்பவுமே இந்த பிஎம்எல் ஆக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்கன்ற எண்ணம் உள்ளவர். அவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு நான் தானேயா ரிலீஸ் பண்ணி விட்டேன், நான் ரிலீஸ் பண்ணனால. இப்போ ஜாஃபர் சாதிக் எப்படி வெளியில வர்றாரு, அவருக்கு சேம் இதை வச்சுதான் நீண்ட நாள் சிறையில இருக்காரு. அவங்க அந்த ஆர்குமெண்ட் காப்பியில இருக்கு, வழக்கு விசாரணை முடியற வரைக்கும். அந்த ஆர்டிகல் 21 பிரகாரம் இவர் வந்து இவர் மெரிட்ல விடல, இவர் தப்பு பண்ணிருக்காரு சொல்றாங்க. அதெல்லாம் வழக்கு விசாரணை முடிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். மெரிட்ல மனித உரிமை அடிப்படையில ஒன்னு ரிலீஸ் பண்றோம். அப்ப இது எங்க இருந்து வாங்குறாங்க? அந்த இதுவை ஓகா கொடுத்த உச்சநீதிமன்ற இதுல இருந்து வாங்குவாங்க. அந்த அடிப்படையில தான் விடுன்னு தான் ஆர்குமெண்ட் போயிருக்கும். அந்த அடிப்படையில விட்டுட்டாங்க. அப்போ அது விடாமையும் போலாம் நினைச்சா, அது வேற. அப்போ அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க பண்ணதோடைய விளைவு பாத்தீங்களா, எத்தனை தீர்ப்புகள் வாங்கப்படுது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க கபில் சிபல். அவரும் ஆமா மயிலாட், எத்தனை பிரச்சனைகள் ஈடியில வருது பாத்துறீங்களா, ஆமா மயிலாட். அப்புறம் நாங்க எப்படி இது பண்ண முடியும், இவரை நாங்க அமைச்சரா பதவி ஏத்துக்கணுதோ நாங்க ஏதாவது அனுமதி கொடுத்தோமா? அப்ப மறுநாளே நடக்கும் பொழுது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது, நாங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கவனிச்சிருக்காங்க. அதை உடனே அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, டைம் கொடுக்குறாங்க. அப்ப வழக்கு மேலும் மேலும் ஒருவேளை அமைச்சரா இருந்தா கூட இந்த வழக்குடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அஃபிடவிட் போட சொல்றாங்க, செந்தில் பாலாஜி போட சொல்றாங்க. செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு, எனக்கு அமைச்சரா நீடிக்கிறதுக்கான இதெல்லாம் உரிமை எல்லாம் இருக்குன்ற மாதிரி அது ஒரு மாதிரியான ஒரு அஃபிடவிட்டா போகுது. அதுக்கும் அன்னைக்கு ஒரு மாதிரி தாக்கல் பண்ணுவீங்களான்னு ஒரு ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. அவரு பாவம் முகுல் ரோத்தக்கு என்ன பாவம் தெரியல, அப்படி போட்டு தாக்கல் பண்ணிடலாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 சீனியர் கவுன்சில், இந்தியாவின் மிக முக்கியமான 2 வழக்கறிஞர்கள், ஒருத்தர் மௌனம் ஆயிட்டாரு. நாங்க ஒன்றும் அமைச்சர்னு ரொம்ப சொல்லிக்கிட்டு அந்த இது பண்ணலையான்னு, நாங்க ஒன்றும் அமைச்சரா பதவி இருக்குது அனுமதி கொடுக்கலையான்ட்டாங்க. அனுமதி கொடுத்துதான் ஜாமீன் தான் நாங்க சொல்லலையே அப்படின்னோன்னா அவர் அதோட முகுல் ரோத்தை கம்முன்னுட்டாரு. கபில் சிபல் தான் வாதாடுறாரு. கபில் சிபல் வாதாடும் பொழுது இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்கும்பொழுது அவரால் பதில் சொல்ல முடியல. கடைசியில் வேறு மாநிலத்துக்கு வேணா மாற்றலான்றாரு. அதுக்கும் ஒத்துக்கலன்னொன்னே சரி என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து இது பண்ணுறோம், நாங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறோம். ஜனவரி 26 மேலே தானே ஆரம்பிக்குது, அப்போ கவர்மெண்ட் கூட இருக்குமா தெரியாது, அதை ஒரு மாதிரி வேற மாதிரி சொல்கிறாரு அவர். இந்த அரசியல் இதெல்லாம் எங்களை கொண்டு வராதிங்கன்ட்டாங்க. எப்போ வரும் என்ன வரும் அதெல்லாம் கொண்டு வராதிங்க. இப்போ நாங்கள் கேட்டது இந்த விஷயம், அந்த ட்வின் கண்டிஷனில் ஒன்று, இவர் அப்போ வந்து அமைச்சராகவே இல்லை, இப்போ அவர் உடனே மறுநாள் அமைச்சர் ஆகிறாருன்னா அது என்ன கண்டிஷன் அப்படின்றது தான் இது. அப்ப அது சீரியஸா பாக்குறாங்கன்றத ஆரம்பத்துல இருந்தே. சோ இது ஜாமீன் வழக்கு, இப்ப ஜாமீன்ல விடுதலையா இருக்க இடி ஆட்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு மெசேஜ். நீங்க பவர்ஃபுல் மேன்னா ஏன் இப்ப எங்கேயுமே ஜாமீனுக்குன்னா முதல்ல அப்ஜெக்ஷன் வரும்னா வெளியில விட்டா சாட்சியை கலைச்சிருவாரு.
இப்படிதான் கேட்போம். அதுவும் பிஎம்எல் ஆக்ட் வந்து நீங்க ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் சொல்றேன். பகல்மா தாக்குதல் நீங்க நடக்குது இல்லை, ம். இதுக்கும் பிஎம்எல் ஆக்டுக்குமே சம்மந்தம் இருக்கு. ஏன்னா அது கூட நம்ம ஒரு இதில் பேசுவோம். ஏன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், ம். இந்த எஃப்ஏடிஎஃப் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, தீவிரவாத இயக்கங்களுக்காக ஒவ்வொரு நாடும் போதை மருந்து கடத்துறது, ஹவாலா, இன்னும் பல விஷயங்கள் பண்ணி அதன் மூலயமா தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போறதை தடுக்கணும். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை காலி பண்றது, ம். தீவிரவாத இயக்கத்துக்கு தூண்டி விடுறது, இப்போ பாகிஸ்தான் செய்யறான்ல, இந்த மாதிரி எல்லாம் தடுக்கணுன்றதுக்கு ஒவ்வொரு உலக நாடுகள்லாம் யூஎன் கவுன்சில்ல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க 2002. ம். அந்த சட்டத்தை தான் பிஎம்எல் ஆக்ட். ம். அப்ப இந்த பிஎம்எல் ஆக்ட் எவ்வளவு சீரியஸ் பாருங்க. ம். இந்த இதுல தப்பா நடக்கிறான் ஒரு நாடு வந்து இதுல மீறுறான் அப்படின்னா, இந்த எஃப்ஏடிஎஃப் அதை கண்காணிச்சு அவன் மேல கிரே கிரே இது போட்டுருவாங்க. அப்ப கிரே இது கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அவனுக்கு ஐஎம்எஃப்ல கடன் வாங்க முடியாது, உலக வங்கியில கடன் வாங்க முடியாது, மற்ற நாடுகளோட வர்த்தக உறவு பண்ண முடியாது. இந்த ஒரு கிரே block list லிஸ்ட், பண்ணி வைக்கிற மாதிரி. கிரே லிஸ்ட் அதான் அண்ணன் தண்ணி பழம் கூடாது, ம். அதான் கூட black யாரும் list. அப்படின்னு ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி 3 தடவை பாகிஸ்தான் நடந்திருக்கு. ம். 3ஆவது தடவை நம்ம சொல்லி 2019 போட்டாங்க. கண்டமாயிட்டான் பாகிஸ்தான். இதுவே கிடையாது, பணமே அப்படியே பாத்தீங்களா எப்படி போச்சு. ம். ஒரு கெஞ்சி கூத்தாடி அதுல ஒரு 27 கண்டிஷன் போடுவாங்க. தீவிரவாதிகளை கண்காணிக்கணும், அவங்களுக்கு பண உதவி போகக்கூடாது, அவங்களை ஊக்குவிக்க கூடாது, எந்த வகையில. இவன் வந்து அசாத் மசூரை வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தான், அதுக்குதான் இந்த இது நடந்தது. ம். அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டான், நாதஸ்திப் எல்லாம் திருந்திட்டான் அப்படின்னோடனே 2022 அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து தூக்கி விடுறாங்க. 2-3 வருஷம் ஆச்சா, 4 வருஷத்துல மறுபடியும் வேலை காமிச்சாங்களா. ம். அப்போ இந்த பிஎம்எல் ஆக்ட் எவ்வளவு முக்கியம் பார்த்துக்கங்க. அந்த பிஎம்எல் ஆக்ட உள்நாட்டிலையும் சட்டவிரோத பணி பரிமாற்றத்துல கைதுகள் இதெல்லாம் நடக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் அதை எப்படி பார்க்கும்? இதே 2022 விஜய் மண்டல்ன்ற ஒருத்தர் பிஎம்எல் ஆக்ட்ல இவ்வளோ அதிகாரம் ஈடி கொடுக்குறாங்களே, இவ்வளோ அதிகாரம் இருக்குது, ஜாமீன்ல ஒரு கூட இருக்குது. இப்ப இதெல்லாம் தடுக்கணும். ம். அப்படியே இதுக்கு ஒரு நீங்க ஒரு இது கொடுங்க, ஒரு சரியான தீர்ப்பை கொடுங்கன்னு வரப்போ, அது ஒரு பெஞ்சு உட்காந்து எல்லாம் பார்த்து கரெக்ட் தான், பிஎம்எல் ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் கரெக்ட், இது ஏதோ இவருக்கும் அவருக்கும்ன்றது கிடையாது, இது உலக நாடுகள்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு சின்ன இது கூட தப்பிச்சு வெளியே போகக்கூடாது. அதனால அந்த ஆக்டுக்கு கொடுக்குறது, இந்த ஆக்டுக்கு கொடுக்குற அதிகாரம் எல்லாமே கரெக்டுன்றாங்க. அந்த அதிகாரத்தை கரெக்டான்றதுக்கு மேல இவங்க வழக்கு போடுறாங்க டாஸ்மார்க் மேட்டர்ல. அதான் நம்ம அப்புறம் டாஸ்மார்க் பேசும்போது வரோம். அப்போ அந்த பிஎம்எல் ஆக்ட்ல உங்களை விடுறாங்க. விழா ட்வீன் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் சாதாரண எம்எல்ஏ, ஒன்றும் உடம்பு சரியில்லாம அவர் அப்படி இருக்காரு, வெளியில வந்து எதுவும் நடக்காது மிலாட், இவங்க சொல்றதெல்லாம் நடக்காது பொய் அப்படின்றப்போ அவர் ஏற்கனவே இதுக்கு எதிரானவர். அப்போ ஆர்டிகல் 21 பிரகாரம் இவர் வந்து அடிப்படை தனி மனித உரிமையை மீறுறோம். ஒரு வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டா உடனடியாக ஜாமீன் கொடுக்கணும், மற்ற வழக்குகள்ல. பிஎம்எல் ஆக்ட்ல அது கிடையாது. இருந்தாலும் அந்த ட்வீன் கண்டிஷன்ல பாருங்க, அதனால அவரை வந்து ஜாமீன்ல விடணும்னா ரைட் போ, யாருன்னு மணி சிசோடியா விட்டா, அவரை விட்டா இவரை விட்ட போ அப்படின்ட்டாங்க. வந்துட்டு கம்முன்னு இருக்காம உடனே மறுநாள் பண்ணோம்னா அதையும் அவர்கள் கவனிக்கிறாங்கன்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் மண்டே. முடிவு வந்து என்ன வரும், நீங்க கூடி பேசி மறுபடியும் ஆர்குமெண்ட்லாம் போக முடியாது. முடிவை சொல்றதுன்னா சீனியர் கவுன்சில் கபில் சிபல். ஆமா, அத சொல்லிட்டு நான் எந்த ஆர்குமெண்ட் வைக்கல, முடியல ஒண்ணு மிலான் பதவி விலகிக்கிறோம்ன்றதான் வரும். அப்படிதான் என்னுடைய இது வரைக்கும். ஏன்னா உச்ச நீதிமன்றம், இதுக்கப்புறம் நீங்க வேற எங்க போக முடியும்? வேற எதுனா மிலாட் நாங்க வந்து அங்க போட்டோம், நீங்க வழக்கு அப்படின்னு. இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இந்த டைம் கேட்டிருக்கேன். அப்போ இந்த டைமுக்குள்ள ஏதாவது யோசிப்பாங்க. ஆனா எனக்கு தெரிந்து ஓகா கிட்ட அது நடக்காது. ஜாமீன் கொடுத்த நீதிமன்றம் தான் முழு அதிகாரம் உண்டு ஜாமீனை ரத்து செய்வதற்கு மற்ற விஷயங்கள். அதுவும் அந்த பிஎம்எல் ஆக்ட் திருப்பி திருப்பி அவங்க அதை அழுத்துறாங்க போட்டு. அதனால இந்த இது வந்து திங்கட்கிழமை எனக்கு தெரிந்து இவர்கள் 2 முடிவுல ஒரு முடிவை எடுத்து, ஒரு முடிவுனா இந்த முடிவு தான் எடுக்க முடியும். அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்னொரு உத்தரவு உயர் நீதிமன்றத்துல வந்திருக்கு. அது செந்தில் பாலாஜிக்கு எதிராக டாஸ்மார்க்கு எதிராக வந்து அந்த நிறுவனம் தொடர்ந்த இடி ரெய்டுக்கு எதிராக நீங்க போய் ரெய்டு பண்ணலாம், உங்களுக்கு அனுமதி இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே முன்னாடி இந்த ஏரியில 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு இடி கோர்ட்லயே வந்து சொல்லிட்டாங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்ல முகாந்திரம்னு சொன்னாங்க, அங்க ஊழல் நடந்திருக்குன்னே சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட்ல என்ன உத்தரவு வந்தது? இது வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிர்ன்னு நீங்க சொல்ல முடியாது. 2016 இருந்த பல வழக்குகள், நடுவுல 1.5 ஆண்டுகள் முத்துசாமி அமைச்சரா இருந்தார்.
அதனால இது எல்லாம் கலந்த தங்கமணியும் கலவை. அமைச்சரா இருந்தாரு. ஆமா, அது 2021 அப்புறம் ம். இந்த பாட்டிலிங் கம்பெனி, ம். ஆலைகள் கைகோர்த்தது, இதுதான் மேஜர். ம். அந்த மேஜர்ல 21 to 25 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீரியடு நடுவுல நடந்த அவங்க சொல்ற பீரியட் 25, இந்த 1.5 ஆண்டு காலங்கள் இவர் ஜெயில இருந்திருக்காரு. ம். முத்துசாமி தான் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதனால இது பலரும் கலந்த ஒரு கலவை தான். செந்தில் பாலாஜிக்கு எதிரான விஷயம் கிடையாது. இப்போ இந்த வழக்கு வந்து டாஸ்மார்க்கு எதிரான வழக்கு. இவங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கு வர்றேன். ம். தமிழக அரசு டாஸ்மார்க் இந்த ரெய்டுக்கு பிறகு என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த ரெய்டு சட்டவிரோதம். ம். இந்த ஒரு வழக்குல அமலாக்கத்துறை ஒரு ஒரு ரெய்டுக்கு வர்றது, அந்த வழக்குக்குள்ள நுழையுது. இசிஐஆர்னுவாங்க. ம். அந்த இசிஐஆர்னா எஃப்ஐஆர் மாதிரி. ம். அந்த இசிஐஆருக்கு அடிப்படை ஆதாரமாக ஏதாவது ஒரு வழக்கு இருக்கணும். அந்த வழக்கு அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இவங்க ரைட் போவாங்க. அப்ப எஃப்ஐஆர் வந்து என்ன இல்ல, இந்த எஃப்ஐஆர் வந்து ஒரு மேட்டரே இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் செந்தில் பாலாஜி பேசினார் தெரியுமா, எங்க ஆபீஸ்ல ஒரு இது நடக்குது, நாங்க நடவடிக்கை எடுத்துடுறோம், அப்புறமும் வந்து இவங்களும் நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன நியாயம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தெரியுமா. ரொம்ப எளிமைப்படுத்தினார்ல. அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க சீனியர் கவுன்சில் மிலாட் என்னுடைய ஆபீஸ்ல ஒரு குற்றம் நடக்குது, நான் நடவடிக்கை எடுத்துறேன், அப்புறம் எப்படி இவங்க உள்ள வருவாங்க அப்படின்லாம். இது எல்லாமே அவர்கள் ஏதோ நம்ம வாதம் வைக்கணும்னு வச்சாங்க. எஸ்எம் சுப்பிரமணியத்துக்கு தெரியும், பிஎம்எல் ஆக்ட்ல இருக்கிற அந்த விதிகள் தெரியும், மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும், வாதம் பண்றவருக்கும் தெரியும். ஆனாலும் வாதம் பண்ணாரு. இடி பதில் உரையில வைக்கும் பொழுது நாங்க ஒரு வழக்குல வர்றதுக்கு எங்க முழு உரிமை இருக்கு. அது ஏன்னா பிசி ஆக்ட்ல 3-4 வழக்குகள் இருக்கு, அது அடிப்படையில தான் நாங்க உள்ள வரோம். ரெண்டாவது இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு வரணும். அது இவங்க மனு போட்ட அப்பவே முதல்ல ஒரு அமர்வு இருந்ததுல்ல, அந்த அமர்வு என்ன சொல்லிச்சு, என்ன இது உங்கள்கிட்ட கேட்டு வரணுன்றீங்க, இது என்ன மேம்போக்கா இருக்குது, இது முதல்ல சரி பண்ணிட்டு வாங்க அந்த மனு அப்படின்ட்டாங்க. அதனால நாங்க சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த வாதம், இதுக்கு பிறகு இசிஐஆர் காட்டல, அதுக்கு இடி தரப்பு சொல்றது இசிஐஆர் காட்டணும், அது எஃப்ஐஆர் கிடையாதுங்க, அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டாக்குமெண்ட். ஆனால் நாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதனால அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்ற தகவலை சொல்லிடுவோம், எந்த செக்ஷன்ல போட்டிருக்கோம் என்ன, இது எல்லா தகவலையும் அவங்க கொடுத்துருவோம். 2வது ஆர்குமெண்ட் காலியா. 3வது மிலாட் 60 மணி நேரம் எங்க ஆளுங்கெல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பெண்கள் வரைக்கும் 60 மணி நேரம் வச்சோம். அதெல்லாம் வந்து அவங்க பர்மிஷனோட தான் இருந்தது. பலரை வீட்டுக்கு போக சொன்னோம், சிலர் வீட்டுக்கு போக மாட்டேன்னாங்க. எல்லோரையும் அவங்க இதுகளோட நடத்தணும். இன்னொன்னு, அப்படி பாதிப்பு இவங்க புலம்புனாங்கன்னா அவங்க தாங்க வழக்கு போடணும். ஒரு ஊழியர்களுக்காக நிறுவனம் வந்து வழக்கு போடுறது அவர்களை ஷீல்டு மாதிரி பயன்படுத்துறதுக்கு நிறுவனம் இவங்களுடைய தப்ப மறைவு பண்றாங்க. அப்புறம் இன்னொரு வாதம் இவங்க வைக்கிறது, நாங்க வந்து ஊழியர்கள் செய்யற தவறு நடவடிக்கை எடுக்கிறோம், அதுக்கு பெரிய ஆட்கள் மேலாம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. இதுல டிரான்ஸ்ஃபரு போஸ்டிங் இதுக்கு பணம் வாங்கப்பட்டது. பாட்லிங் கம்பெனி ஆலைகள் டைப் வச்சுக்கிட்டு பெரிய அளவுல மணி ஜென்ரேட் ஆயிருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா to 40 ரூபா எம்ஆர்பி அதிகம் வச்சு பண்ணாங்க. இதுல பெரிய அளவுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிருக்குது. எக்ஸஸ் டியூட்டி கட்டாம நேரடியாக பண்ணாங்க. சட்டவிரோத பார்கள், இதுல வந்து டெண்டர் முறைகேடு, டெண்டர்ல ஒருத்தரே பிட்டுல வந்திருக்காரு, அப்படி வரதுக்கு பண்ணவே கூடாது, சட்டவிரோதம். ஈக்குவல் டு அப்படியே பார் வந்து சட்டவிரோதமா லைசன்ஸ் இல்லாத பார் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கும் ஊழியர்கள் என்ன சம்பந்தம் அப்படின்றது பொதுவான ஒரு வாதம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களால எதுவுமே அந்த விஷயத்துல வாதம் வைக்கவே முடியல, எதிர்வாதம். இன்னொன்று, இந்த ரெய்டர் சட்டவிரோதம் கைப்பற்றின பொருள்லாம் திருப்பி கொடுக்கணும்னா பிஎம்எல் ஆக்ட்ல எங்களுக்கு வாக்குமூலம் வாங்குவதற்கும் பொருளுங்களை சீஸ் பண்றதுக்கும், வாக்குமூலம் 17 பிஎம்எல் ஆக்ட் 17 கீழே நாங்கள் வாக்குமூலம் வாங்குறதுக்கு பொருள்களை சீஸ் பண்ண உரிமை இருக்கு. அப்படி வாங்குகின்ற வாக்குமூலங்களை திருப்பி மாற்ற முடியாது, அந்த வாக்குமூலங்கள் செல்லும். இப்ப போலீஸ்ல வந்து அடிச்சு என்ன வாக்குமூலம் வாங்கினாலும் கோர்ட்ல போய் நான் வந்து அடிச்சு வாங்கினா மாத்திடலாம். ஆனா பிஎம்எல் ஆக்ட்ல இந்த வாக்குமூலம் வாங்குறாங்கன்னா அது ஒன்ஸ் கொடுத்ததுதான், அதனால அது மாற்ற முடியாதுன்றது அந்த அடிப்படையில் நாங்க பண்ணோம் அப்படின்ட்டாங்க. இந்த வாதங்கள் போகும் பொழுது இவங்க யாரையும் கூட்டு வந்து இது பண்றாங்க. இடி அவரு ரொம்ப கடுப்பாகி எஸ்எம் சுப்பிரமணியம் ஜட்ஜி அவர் என்ன பண்றாரு, 15ஆம் தேதி வாதம் நீங்க உங்க இதை முடிக்கிறீங்க, இடி பேசுது, அதோட நான் மத்த மறுநாள் நான் இது பண்ணுவேன்றாரு. ஆனா அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த விக்ரம் சௌத்ரி ஒரு நாள் ஃபுல்லா பேசுறாருங்க.
140 பக்கம் அந்த கெஜ்ரிவால் இது அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லா பேசுறாரு. சரி, மறுநாள் பார்த்தா மறுநாளும் பேசுறாரு. ஏங்க நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, நீங்க வாதத்தை அப்புறம் வச்சுக்கலாம், நீங்க அதை டாக்குமெண்டா கொடுங்க, நான் படிச்சிருந்தேன். இல்ல முக்கியமானதுன்னு அவர் ஃபுல்லா 2 நாளே அவரு சாப்பிட்டாரா. அதுக்கப்புறம் தள்ளி வைக்கிறாங்க. ஒரு 4-5 நாள் தள்ளி வச்சுட்டு அன்னைக்கு உங்க இறுதி வாதத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், இடி உடைய வாதத்துக்கு அப்புறம் உங்க இறுதி வாதத்தை வச்சுக்கின்றாங்க. இடி தனியா ஒரு வாதம் வைக்குது. அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு சீனியர் கவுன்சிலர் கூட்டு வர்றாங்க. அவரும் மணிக்கணக்கில் பேசுறாரு. இது இல்லாம விபி ராமன் இதுக்கு நடுவுல இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இது இல்ல அதுக்கும் முன்னாடி இதை பெஞ்சு விசாரிக்க கூடாது, இந்த பெஞ்சு விசாரிக்க கூடாதுன்றாங்க. அதை நீங்க தலைமை நீதிபதி போய் முறையிடுறாங்க. தலைமை நீதிபதி இதை நீங்க அவங்கள்ட்டே போய் சொல்லுங்க, பெஞ்சு விசாரிக்கணும், வெளியில இருந்து யாரும் சொல்லக்கூடாது. பெஞ்சில் இருக்கிறவங்க நாங்க இதை விசாரிக்க மாட்டோம், ஒதுங்கிக்கிறோம்னு சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னா அவங்கள்ட்டே போய் சொல்லுங்க. அவங்க உங்க வாதம் கரெக்டுன்னு ஏத்துக்கிட்டாங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒண்ணு சொல்றாங்க, அது ஒன்றும் நடக்கல. 2வது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. 139A இது இந்த மாதிரி டாஸ்மார்க் வழக்குகளை இவங்க விசாரிக்க கூடாது, இது போன்ற பல வழக்குகள் அங்கங்க இருக்கு, எல்லாத்தையும் கிளப் பண்ணி விசாரிக்கணும்ன்றாங்க. அதை நம்ம ஊடகம் எழுதுனாங்க, வேறு மாநில உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்ற சொல்லி போறாங்கன்னு. அப்படியான இதுவே இல்லை, கிளப் பண்றது. இப்போ சனாதனம் பத்தி உதயநிதி பேசினாரு, 5 ஸ்டேட்ல வழக்கு. அப்போ உதயநிதி 139A சார் 5 ஸ்டேட்ல இருக்கு, என்ன அலக்கழிக்கிறாங்க, தயவு செய்து சுப்ரீம் கோர்ட் நீங்களே எல்லா வழக்குலையும் கிளப் பண்ணி 139 கீழே நீங்க விசாரிங்க. இல்லையா எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒன்று சென்னை கொடுத்துருங்க, இல்லை கர்நாடகா கொடுங்க, நான் மொத்தமாக போய் வாதாடி இது பண்ணிக்கிறேன், ஏன்னா வழக்கு ஒன்று தான் அப்படின்னா ஓகேன்ட்டாங்க. ஆனால் ஒன்றும் இது பண்ணல. இந்த மாதிரி விஷயம் தான் வர முடியும். அப்படி கேட்குறாங்க. அப்படி பார்த்தாலும் இது ரெய்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்குது, ரெய்டு போயிருக்காங்க, ரெய்டு வந்ததே தப்பு, இது தப்பு, நீங்க வழக்கு அப்படி நாள் தள்ளுறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சு, ராசா அங்க போய் நம்பிக்கை வை, ஓ நீதிமன்றத்தை நீ தான் நம்பிக்கை வைக்கணும், அங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் இங்க வாங்க அப்படின்றாங்க. இங்க இவர் பிடிச்சி ஏறியான்னு ஏறிட்டாரு. நாங்க பெஞ்சு போட்டோம்ல, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போக வேண்டியதானே, பெஞ்சு போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சு அப்படி பண்ணா எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா, கொஞ்சமாவது இதுவா நடந்துங்க. அதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிக்குது. இது பண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட் விளைவிக்குது. ஆனா தேவைப்பட்டா நாங்கள் எங்கள் வாதங்களை வைப்போன்றாங்க. அதே மாதிரி விபி ராமன் வைக்கிறாரு, அவரும் பேசுறாரு, இது பண்றாரு. எல்லாம் முடிஞ்ச உடனே ஆர்டர் போட்டுருவோன்ட்டாங்க. இன்னைக்கு போட்டாங்க. எதுவும் சொல்ல இந்த மாதிரி பாருங்க, இது அரசியல், உங்க அரசியல் உங்களோடங்க, நீங்க இருக்கும்போது அவங்கள ஊழல்னுவீங்க, அவங்க இருக்கும்போது உங்களை ஊழல்னுவாங்க. இதுக்குள்ளெல்லாம் நான் வர விரும்ப, கோர்ட்டு வராது இதுக்குள்ள. நீங்க கரெக்டா சரியான்றத மக்கள் தீர்மானிச்சுக்குவாங்க. கோர்ட்டு சட்டத்தை தான் பாக்குது. அந்த அடிப்படையில இதை சொல்லாதீங்க. இன்னொன்னு என்ன சொல்றீங்க, மாநில உரிமைகள், அதெல்லாம் கிடையாது. இது பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ரைடு. அதனால இதுக்கு நீங்க சொல்ற எதுவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அங்க தப்பு நடந்திருக்குது, அவங்க ரைடு பண்ணட்டும். 60 மணி நேரம் இந்த இதெல்லாம் நான் ஏத்துக்கல, அது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால நீங்க விசாரணையை தொடரலாம், நீங்கள் உங்க வேலையை பார்க்கலாம். அப்படின்னா நீங்க எப்போ பதிவு எடுத்துக்க 2-3 நாள் ஆகுமா, நாங்க இதுக்கு போனோம் உச்சநீதிமன்றம், 10 நிமிஷத்துல ஏற்றிடுறோம். நீங்க 10 நிமிஷம் வந்துச்சு, உடனே ஆர்டர் காப்பி வந்துச்சு. வந்தோடனே ஆர்டர் காப்பியில பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவங்க எடுத்துக்கிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஸோ அந்த வழக்கு இருக்கு. ஆனா இந்த வழக்குல ஒரு 42 எஃப்ஐஆர் எடுத்துட்டு தான் அந்த இடி ரெய்டு வந்ததா சொல்றாங்க. அதுல 2016 இருந்து இப்போ 2021 அப்புறம் 15 எஃப்ஐஆர், மீதி எல்லாம் அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்கு. ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா இந்த டாஸ்மார்க் செந்தில் பாலாஜி பேர் தொடர்ச்சியா அடிபடுது, ஸ்பெசிபிக்கா அவரு குறி வைக்கப்படுறாருன்னு சொல்றாங்க. நீங்க உட்காந்துட்டு எல்லாரும் உருட்டுறீங்க, செந்தில் பாலாஜி மேலும் ஒரு வழக்கில் சிக்குவாராங்க. அது எந்தெந்த காலகட்டங்களோ அந்தந்த காலகட்டங்களை பிரிச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்க. கோர்ட்டில் வழக்கு போகும்போது சந்தர்ப்ப சாட்சியங்கள், சார்ஜ் ஷீட் போடும்போது இந்த காலகட்டத்தில் தங்கமணி இது பண்ணாரு, அது இந்த காலகட்டத்தில் இது நடந்தது, முத்துசாமி காலகட்டத்தில் இது நடந்தது, எல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள தங்கமணி, முத்துசாமி எல்லாருமே கொண்டு வரப்படுவாங்க. யாரெல்லாம் இதுல இந்த ரெய்டு மற்ற விஷயங்கள்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வருவாங்க. தங்கமணி இருந்தாலும் தங்கமணியும் உள்ள மாட்டுவார். இப்போ ஒருவேளை இந்த வழக்குல அவங்க இந்த ஆர்டர் காப்பி எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் போனா உச்சநீதிமன்றத்தோட பார்வை எந்த மாதிரி இருக்கும்? இது சம்பந்தமா நான் சில பேரை கேட்டேன், சில மூத்த வழக்கறிஞர்கள் கேட்கும் பொழுது, பொதுவா நீதிமன்றம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு வழக்கு விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னரே அதுவே தப்பு, விசாரணைக்கே வரக்கூடாது அப்படின்னு தடை போட எந்த நீதிமன்றமும் நடக்கட்டும். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை சார்ஜ் ஷீட்டோ மற்ற விஷயங்கள்ல நீங்க விசாரணையில பாத்துக்கோங்க. இப்ப பண்ணதுல என்ன மீறல் இருக்கு, உயர்நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்கு,
இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, ரைட்டு, அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் போடுவாங்க. அப்போ அங்கேயும் போனாலும் மீண்டும் மக்கள் வரி பணம் வீணாகுமே தவிர ஒரு 4 சீனியர் கவுன்சில் பொழைச்சிக்குவாங்களே தவிர பெருசாக மாற்றம் எதுவும் வராது. இந்த ஸ்டேஜ் ஆரம்பிச்சது தான் விசாரணை எல்லாம் நடக்கணுங்க. அதுவே நடக்கக்கூடாதுன்னு சொல்லுது நீங்கள் யாரு அப்படின்ட்டு அனுமதி ஸோ கொடுத்து இப்படி இருந்தாலும் மீடி வந்து டாஸ்மாக் வழக்குல ஆஜராகி அவங்களுடைய இதை ஏங்க நீங்க விசாரணை அமைப்புங்க அது. இப்போ ஒரு போலீஸ் ஒரு விசாரிக்கிறாரு, ஒரு இது காணும் அவர் விசாரிக்கிறாரு, எங்க ஆபீஸ்க்குள்ளே அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதே தப்பு. ஏங்க உங்க ஆபீஸ்ல தான் நடந்துட்டு குற்றம்னா வந்து விசாரிக்க தாங்க செய்வாங்க. அது வந்து 2 ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாரு, 2 லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டாருன்னா ஏங்க அது விசாரணை தேவைப்பட்டா அவங்க எடுத்துட்டு போவாங்க. உங்கள்ட்ட பஞ்சநாமெல்லாம் கையெழுத்து வாங்கி தானே போனாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன, அவர் வந்து விசாரிக்கலாம் கூடாது, நாங்க எவ்வளவு பெரிய இது தெரியுமா, இது வந்து பக்கத்து பில்டிங்காரன் கோவப்பட்டு என் மேல கொடுக்குற இது அப்படின்னா அதெல்லாம் உங்க பிரச்சனை வச்சுக்கிங்க. இந்த பிரச்சனைக்கே போலீஸ் தான் விசாரணை முடிக்கணும். உங்க பிரச்சனை நான் விசாரிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது நீங்க அங்க போய் உங்க ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, அது நான் சின்னதா சொன்னேன், இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா எக்ஸாம்பிள். நேரத்தை எங்கள்கிட்ட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.